ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஹாரா vlogs. இன்றைக்கி நாங்கள் வந்து மந்த்லி ஷாப்பிங் வீடியோ தான் ஒரு லாங் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து நாங்கள் வந்து மந்த்லி ஷாப்பிங்னால் நாங்கள் போகிறது வந்து டிமார்ட்டாக தான் இருக்கோம். பட் இந்த டைம் வந்து வீட்டுக்கிட்டேயே ஜஸ்ட் 250 மீட்டர் அவேல இருக்க ஒரு ஹோல்சேல் மார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க பொருள் எல்லாமே இங்கேயும் கிடைக்கும். பட் என்னென்னா அங்கே வந்து ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸு, பூஜா ஐட்டம்ஸு இந்த மாதிரி விஷயம் அண்ட் வெசல்ஸு இது எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தியாக அங்கே இருக்கும். இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு மந்த்துக்கு நாங்கள் கம்மியாக வாங்கணும் அப்படின்னோம்னா நாங்கள் இங்கேயே இந்த மந்த் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டேன். இனிஷியல் டேஸில் இது ஓப்பன் பண்ணப்போ நான் இங்கே வந்து 1 மந்த் வாங்கியிருக்கேன். சரி, அதுக்கப்புறமேட்டு எனக்கு இங்கே கலெக்ஷன்ஸ் பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் டிமார்ட்டே போக ஆரம்பிச்சிட்டேங்க. பட் இந்த டைம் வந்து டைம் இல்லாதனால, ஏன்னா சண்டேனா ரொம்ப கூட்டமாக இருக்கும் அங்கே, இங்கே போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் இது வந்து குனாஃபா சேமியான்னு தான் நினைக்கிறேன். குனாஃபா பண்ணுறாங்களே அந்த சேமியான்னு தான் நினைக்கிறேன். பரவாயில்ல, இங்கே இருக்குது. ஆனால் எனக்கு இப்போ தேவையில்லை, நான் அதை அப்படியே வச்சுட்டேன். இங்கே என்ன ஒரு விஷயங்களா, நான் இங்கே வாங்குகிற டிமார்ட்டாக இருக்கட்டும், இல்லை இந்த ஹோல்சேல் மார்ட்டாக இருக்கட்டும், நான் வாங்குகிற பருப்பு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு கெட்டுப்போன ஸ்மெல் மாதிரி வந்துடுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அப்போ அம்மா சொன்னாங்க, எந்த பருப்பு வாங்கினாலும் வறுத்து வச்சிரு, அப்போனா வந்து கெடாது, எந்த ஒரு ஸ்மெல்லும் வராதுன்னு. பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ ரீசெண்டாக 2 மந்த்ஸாக எனக்கு அதுக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு சுத்தமாக. அதனால் நான் வறுக்காமல் வச்சு என்ன ஆகிடுச்சுன்னா, கடலைப்பருப்பு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ பக்கமாக வச்சுருந்தேன். அது வந்து வண்டு விழுந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ யாராவது நீங்கள் பெங்களூரில், ஏன்னா நம்ம ஊரில் வந்து இதெல்லாம் வாங்கினோம்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே தான் வச்சுருக்காங்க. பட் இங்கே நான் நோட் பண்ணது வந்து இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, பருப்பை வாங்கிட்டு கையோட கையை அது நல்லா வறுத்து அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நமக்கு ரொம்ப நாள் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. நீங்களும் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா அந்த மாதிரி வறுத்து வச்சு பாருங்கள். அண்ட் நான் எப்போ இந்த மாதிரி ஷாப்பிங் போனாலுமே என் கை நேராக போய் இந்த கிளாஸ் டம்ளர்ஸு, கிளாஸ் கப்பு இதில் தான் போய் வைக்குங்க. நான் போனோடனே எனக்கு ஒரு டீ கப் பிடிச்சிருந்துச்சு. அது கிளாஸாக இருந்தால் எடுத்திருப்பேன். பாருங்கள், இதுதான் 150 ருபீஸ் வந்துச்சு. பட் அது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எனக்கு பிடிக்கல, சரின்னு சொல்லி நானும் வச்சிட்டேன். ஏற்கனவே கப் வீட்டில் நிறையா இருக்குது. குட்டி பையன் தூக்கி தூக்கி உடச்சிட்றான், வேண்டான்னு சொல்லி அவங்களும் வந்து விட்டுட்டாங்க. அண்ட் ஷாப்பிங் போகிறப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எங்கள் டேடி சேல்ரி வந்த பிறகு 1 or 2 டேஸில் எங்களை வந்து ஷாப்பிங் கூப்பிட்டு போவாங்க. சேலமில் இருக்கவங்களுக்கு தெரியும், பாரதி சூப்பர் மார்க்கெட். ஸோ அங்கே தான் நாங்கள் வந்து போவோம். ஈவினிங் டைமில் தான் கூப்பிட்டு போவாங்க. ஒரு 6 o'clock 6:30 அந்த மாதிரி போனோம்னா வெளியில் வரத்துக்கு 7:30 ஆகிடும். டேடி இது வேணும் அது வேணும்னு சொல்லி எடுத்துப்போம். ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போகிறப்ப. அண்டு அதே மாதிரி அங்கே போனோம்னா நமக்கு வந்து என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கை தேடும். நிறையா ஸ்நாக்ஸ் எடுப்போம், நிறையா அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்பப்போ அந்த வயசுக்கு தான் வரும் போல். இப்போல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் வரதில்லை அந்தளவுக்கு. ஸோ எடுத்துகிட்டு அதே மாதிரி எங்கள் டேடி கூட போனோம்னா நாங்கள் வந்து ஒரு பேப்பரில் என்னெல்லாம் வேணும்னு சொல்லி எழுதி, எங்கள் மம்மி சொல்ல நாங்கள் எழுதிப்போம். எழுதி கொண்டு போய் அந்த பேப்பரை கடைசியாக எங்கள் டேடி செக் பண்ணுவாங்க. பில் போடும்போது எல்லாம் வாங்கியாச்சா, எதெல்லாம் வாங்கலை, சரி இது மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்குவாங்க. அந்த பழக்கம் எனக்கு இன்னமுமே இருக்குங்க. நானும் ஷாப்பிங்லாம் போனேன்னா மோஸ்ட்லி வந்து நான் நோட் பண்ணிப்பேன். அப்போல்லாம் வந்து பேப்பர், இப்போ தான் மொபைலே நமக்கு வந்துருச்சிங்களே, மொபைலில் நோட்ஸ்லேயே எல்லாமே நோட் பண்ணிப்பேன். அப்படி நான் நோட் பண்ணாமல் போனேன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று மறந்துடுவேன், முக்கியமான விஷயத்த. அதனால நானும் நோட் பண்ணிப்பேன். எத்தனை பேர்த்துக்கு இந்த பழக்கம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு அது ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்போ தீர்ந்துருச்சுன்னா உடனே வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட் நோட்டுன்னு ஒன்று இருக்குது, அந்த மேக்னெட் நோட்டில் வந்து நோட் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் வராதுங்க. கடைசியாக என்னென்ன இல்லைன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நான் பாட்டுக்கு நோட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிடுவேன். அண்ட் இங்கே வந்து எனக்கு கிளாஸ் ஜாரே கிடைக்கல. நான் குட்டி குட்டியாக கிளாஸ் ஜார், எனக்கு ஒரு 3 ஜார் வந்து தேவைப்பட்டுச்சு. அந்த கடையே தேடிட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தாலுமே அது வந்து ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. சரி வேணான்னு சொல்லிவிட்டு நானும் அதை வச்சுட்டு வந்துட்டேன். இது வந்து நான் மினி ஸ்டோரேஜ் பாக்ஸ்ன்னு நினச்சேன். பட் ஓப்பன் பண்ணாதான் தெரியுது அது வாட்டர் பாட்டில்னு குட்டீஸ்க்கு கொடுக்குறது. க்யூட்டாக இருந்துச்சு. வாட்டர் பாட்டில் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த பாட்டில் வந்து ஒரு காலத்தில் வந்து வைரலாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். இதுக்குள்ளே வந்து இன்னொரு குட்டி பாட்டில் இருந்துச்சு, க்யூட்டாக அழகாக. அண்ட் 2 ஸ்ட்ரா வந்து கொடுத்துருந்தாங்க. நான் எடுத்துக்கல. அதுக்குள்ளே பிரவீன் வந்து இது உனக்கு தேவையா அப்படின்னாங்க. எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு வந்துட்டேன். அண்ட் மேட் செக்ஷனுக்கு வந்தோம்னா நமக்கு வந்து டோர் மேட் வந்து மெயின் டோர் மேட் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி நான் பார்ப்பேன். கொஞ்சம் ஸ்மூத்தாக கால் வச்சோம்னா அது அப்படியே ஸ்மூத்தாக இருக்குன்ற மாதிரி நான் கொஞ்சம் நோட் பண்ணி தான் மெயின் டோர் மேட் மட்டும் நான் வாங்குவேன்.
ஸோ நானும் பார்த்தேன். எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு டைம் நான் லாஸ்ட் டைம் தீபாவளி அப்போ தான் ஒரு மேட் வாங்கினேன். அது மேக்னெட் மாதிரி நமக்கு ஒட்டிக்குது. அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது தூக்கும்போது ஒவ்வொரு டைமும் ஒயிட்டாக அந்த தரையிலலாம் ஒட்டிருச்சுங்க. ஸோ அவாய்ட் பண்ணலான்னு தான் நெனச்சேன் அந்த டைப் ஆஃப் மேட்டை. பட் அந்த டைப் ஆஃப் மேட் தான் வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. குவாலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த டைமும் வாங்கியிருக்கேன். பார்க்கலாம் இதுவும் அப்படி தான் ஆகுதான்னு. அந்த இதுவும் மேட்டும் ப்ளூ கலர் தான். இதுவும் வந்து ஒயிட் வித் ப்ளூ தான். இதோட ரேட் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 240 ருபீஸ் வந்துச்சு இந்த ஒரு மேட்டு. பட் ஓகே ஃபைன், எனக்கு இந்த மேட் தேவைன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டேன். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பையன் அப்பப்போ அவருக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தார். அவருக்கும் இந்த கிளாஸ் ஜார்லலாம் ஒரு கண்ணு. ஸோ எடுத்து கொண்டு வந்து நம்ம இந்தான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அவரோட பாஷையில் வந்து அது இங்கான்னு சொல்லி ட்ராலியில் தூக்கி போட்டுட்டு இருந்தார். நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறோமோ இல்லையோ, அவனுக்கு ஒரு ஜாலி ஆகிடுது இந்த மாதிரிலாம் கூட்டிகிட்டு வந்தோம்னா. ஸோ நான் எப்பயுமே என் பையனை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தாங்க விடுவேன். ஃப்ரீயாக விடணும்னா கேர்லெஸ்ஸாக இல்லை, ஃப்ரீயாக சேஃபாக இருக்கானா அதை பார்த்துட்டு நம்ம விடணும். ஒரு சில பேர் என்னென்னா கைக்குள்ளேயே வச்சுக்கிறாங்க குழந்தைய. எங்கேயும் இங்கே எனக்கு என்னோட நெய்பர் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைங்க இருக்குது, அவங்கள கீழே கூட அவங்கள விளையாட விடுறதில்ல பசங்களோட. அப்படிலாம் இல்லை, எல்லா குழந்தைங்கள்ட்டையும் எல்லாத்துட்டையும் சேஃபாக இருக்கானா அதை மட்டும் நம்ம பார்த்தா போதும். எல்லாத்துட்டையும் ஒரு ஜாலியாக விளையாடணும், சோஷியலிசமாக இருக்கணும். அண்டு அப்படின்னா தான் குழந்தைங்க வந்து எந்தெந்த ஒரு விஷயத்தையும் ஃப்யூச்சரில் கூட கொஞ்சம் தைரியமாக பண்ணுவாங்க. அதுக்குன்னு நம்ம கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. சேஃபாக இருக்காங்களான்னு அப்பப்போ நம்ம நோட் பண்ணிக்கிட்டாவே போதுமாக இருக்கும். அப்போல்லாம் நம்ம வந்து மண்ணிலலாம் விளையாடுவோம், நமக்கு இம்யூன் கெயின் ஆகும், ரொம்ப சத்து. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பெங்களூர் சைடில் பார்க்கில் ஒரு சைடாக ஒரு ஏரியா பார்ட்டிஷன் பண்ணி அதில் மண் கொட்டியிருக்காங்க. அதில் குழந்தைங்கள விளையாட விடுறாங்க. பார்த்திங்களா காலம் எப்படி மாறிடுச்சுன்னு. அப்போல்லாம் வீட்டுக்கு வெளியில் வந்தால் மண் இருக்கும். இப்போ அதை விளையாடுறதுக்காகவே பார்க்கு போய் பார்ட்டிஷனில் விளையாடுறாங்க. ஸோ என்ன பண்ணுறது, அப்படியே மாறுறது தான், நம்மளும் அதுக்கு அடாப்ட் ஆகிக்க வேண்டியது தான். அண்ட் இந்த காஃபி செக்ஷனுக்கு வந்தவங்க, நான் லிவிஸ்ட்டை எடுத்தேன், அவங்க எனக்கு நெஸ்கஃபே தான் வேணும்னு சொன்னாங்க. சரி எது எடுக்கலான்னு கடைசியாக டிஸ்கஷன் பண்ணி எப்படியும் நான் சொல்கிறது தான் வந்தாகணும் அவங்க. சரிப்போ லிவிஸ்டாவே எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் லிவிஸ்டா எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இந்த நட் செஷன் கடைசியாக போனேங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. 100 கிராம் ஏலக்காய் 385 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒருவேளை இதோட ரேட் எப்பயுமே இதுதானா, நான் தான் எதாவது பார்க்காம வாங்கியிருக்கேனா, இன்றைக்கி தான் பார்க்குறேனான்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்டு 100 கிராம் இது கேஷ்யூ வந்து 85 நினைக்கிறேன். அது மட்டும் 1/4 கிலோ வாங்கிட்டு நான் வந்துட்டேன். ஏலக்காய் ஏன் இவ்வளோ ரேட்டாக இருக்குது, ஒருவேளை டிமார்ட்டில் கம்மியோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடைசியாக ஏலக்காய் எனக்கு தேவை, நான் அடிக்கடி டீயில் வந்து ஏலக்காய் போட்டு குடிப்பேன். அது நான் வாங்காமல் வந்துட்டேன். சரி வெளியில் லோக்கல் ஷாப்பில் வந்து நம்ம ஒரு 10 ரூபா 15 ரூபாய்க்கு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு அதுதாங்க ஷாக்கிங்காக இருந்துச்சு. அண்ட் ஒரு வழியாக கடைசியாக வெளியில் வந்துட்டு எல்லாமே பில் போட்டு முடிச்சாச்சு. அண்ட் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.